நாங்க ட்ரிப்பு போறோம். இப்ப என்னைய நீங்க கேப்டன் கூப்பிடுங்க. இது எந்த இடம்னே தெரியலையே. இன்னைக்கு நைட் அவனுக்கு ஒரு பூசையை போடலாட்டு இருக்கோம். அதுக்கு முன்னாடி ரூம் எல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்க. இரு குடுக்குற. நாங்க ட்ரிப்பு போறோம். அவ்வளவுதான். கிளம்பிட்டோம். முடிச்சிட்டோம். மொத்தமா சேர்த்து இருக்கேன்டா. எடுத்துக்கலாம் மாப்ள. சொல்றோமே. எடுத்துக்கலாம் மாப்ள. வெல்கம் டு ஹேங் ஓவர். மாப்ள இப்ப நம்ம எங்க போறோம் அத சொல்லு ஃபர்ஸ்ட். நாங்க எங்க போறோம்னா ரோடு வழியா ஏற்காடு போறோம். ரோடு வழியா தான் ஏற்காடு போவாங்க. யார் சொன்னா? ஹெலிகாப்டர் பேட் இருக்காங்க. ஹெலிபேடா? நீ போட்டு வச்சியா? வாடகைக்கு வாங்கிருக்கேன்டா. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. நாங்க அங்க போறோம். நாங்க 3 பேரும் ஹெலிகாப்டர்ல போறோம். மத்தவனுங்க எல்லாம் காசு இல்ல அவனோட, அதனால நடந்து வர சொல்லிட்டாங்க. நாங்க 3 பேர் அங்க போய் இறங்கிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றோம். கிளம்பிட்டோம் நண்பர்களே. இப்ப நாங்க விஜயமங்கலம் டோல் வந்துட்டோம். விஜயமங்கலம் டோல்ல இருந்து அடுத்து நேரா ஈரோடு, சேலம், சேலத்துல இருந்து ஏற்காடு. இங்க நான் வந்து என்னோட ட்ரோனை வந்து நம்ம பாத்தீங்கன்னா மயில்கிட்ட கொடுத்து விட்டேன். அவங்க கார்ல வராங்க. நானும் நண்பன் மனோஜ் மட்டும் பாத்தீங்கன்னா பைக்ல போய்கிட்டு இருக்கோம். நம்ம கரெக்டான பாதையை நோக்கி தான் போறோமா? கண்ணு கெட்ட தூரம் வரையும் அவனுங்களை காணுமே. நான் இந்த மாதிரி கேம்ஸ், இந்த மாதிரி பைக் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜிடிஏலயே நிறைய ஓட்டிட்டேன் நண்பரே. நீங்க ஓட்டுங்க, நம்ம கரெக்டான பாதையில தான் போய்கிட்டு இருக்கோம். இப்ப என்னைய நீங்க கேப்டன் கூப்பிடுங்க. இந்த சமயத்துல என்ன கேப்டன் நீ கூப்பிடு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாங்க இப்போ விஜயமங்கலம் டோல் தாண்டி, ஆக்சுவலா அங்க இருந்தா வந்து ஃப்ரெண்ட்ஸை கார்ல தாட்டி விட்டு நம்ம வண்டி எடுத்தோம். அதுக்கு இப்ப எங்க இருக்கோம்? பவானி தாண்டி வந்தோம். இப்ப எங்க இருக்கோம்? இது எந்த இடம்னே தெரியலையே. இது ஏதோ ஒரு பைபாஸ். அங்கதான் நின்றுகிட்டு இருக்கோம். தண்ணி குடிக்க நிப்பாட்டணும். 5 நிமிஷம் கூட இல்ல, நிக்க கூடாது. வண்டி இன்ஜின் ஆஃப் கூட பண்ணல. அப்படியே வண்டி எடுத்துட்டு கிளம்புறோம். இப்போ நாங்கள் ஏற்காடுக்கு கீழே வரைக்கும் வந்துட்டோம். இங்கே டீ காஃபி ஏதாவது சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருக்கோம். இன்னும் 18 கிலோமீட்டர் தான் மேலே ரூமுக்கு போயிட்டு பேக் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வெளியே இப்போ சாயந்தரத்துக்கு ஊர் சுற்ற போகிறோம். ஊர் சுற்றிட்டு அப்புறம் தான் வந்து ஆக்சுவலாக நைட்டு ரிட்டர்ன் வரும்போது டின்னர் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போகிறாங்களா இல்லை வாங்கிட்டு ரூமுக்கு போகிறாங்களான்னு தெரியல. அதை நான் நைட்டு சொல்கிறேன். ஏற்காடு பாத்தீங்கன்னா சொல்லுவாப்ல என்ன பிளான் பண்ணலான்னு. இன்னைக்கு நைட் அவனுக்கு ஒரு பூசையை போடலாட்டு இருக்கோம். ஆக்சுவலா இந்த கேங்ல பாத்தீங்கன்னா மயிலுக்கு நாளைக்கு பிறந்த நாள்னு எனக்கு இந்த பையலுக்கு கார் ஓட்டிட்டு வர்ற மோகனுக்கு மட்டும்தான் இந்த பிளான் தெரியும். வேற யாருக்குமே வந்து மயிலுக்கு பிறந்த நாளுன்னு தெரியாது. அதனால என்ன பண்ணலான்றது நாங்க மேல போயிட்டு ஏதாவது கடையில் நின்று 3 பேர் மட்டும் பிளான் பண்ணலான்னு இருக்கோம். கேக் வாங்குறது ஒரு ஐடியா இருக்கு. ஆனா கேக்கு இத்தனை வயசாயும் கேக்கு தேவையான்றது ஒரு யோசனை தான். மேல போயிட்டு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறோம். உங்களுக்கு என்ன பண்றதுன்னு சொல்றோம். சில நேரங்கள் கழித்து கைஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ரூம் ஆக்சுவலாக சூப்பராக இருக்குது. நாங்கள் உள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ ரூம் நான் காட்டுறேன் பாருங்கள். பின்னாடி காரில் வந்துட்டு இருக்காங்க மிச்ச பாய்ஸ் எல்லாம். அதுக்கு முன்னாடி ரூமெல்லாம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன் பாருங்கள். முன்னாடி பாருங்க. ஃபர்ஸ்ட் காவல் காட்டிப்போம். காவல் தெய்வம். நல்லா இருக்கு. இந்த பக்கமும் இருக்கு. நாங்கள் வண்டியை நிப்பாட்டிட்டேன். இவன் ஒரு காவல் தெய்வம். மாப்பிள்ள வேற மாதிரி. இது ஒரு ரூமு.
இதில் அப்படியே சுற்றினோம்னா பைத்தியக்காரட்டே நீ நவுறா டிவி இருக்கு. அடேங்கப்பா இந்த ரூமு அல்டிமேட்டு. ஆஹா சோப்பா 2 கட்டிலு. அடியில் என்ன பார்த்துக்காதே எக்ஸ்ட்ரா பெட்டு அனைத்தும் உண்டு. விட்டுரு. அவ்வளவுதான் இன்னைக்கு நைட்டு மஜாத. இன்னொன்று தெரியுமா மாப்ள? என்னடா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். கேம்ப் ஃபயரு போட்டுருவாங்க. அவனுக்கு வரணுமே அதுக்குள்ள. ஏய் ஆக்சுவலாக இன்னொன்று இருக்கு. நைட்டு 12 மணிக்கு மயிலுக்கு பிறந்த நாள். போடுறா அதுக்கு என்ன ஒரு பிளான் இல்லை. ஏதாவது பண்ணு இன்னும் வச்சு வெட்டுமா? வெட்டுறதுக்குலாம் ஒண்ணுமில்ல, நான் மயில தான் வெட்டலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆமா அது நல்ல பல்லுல ஊத்துறா. வெளியே காய்வல் தெய்வம் இருக்குல்ல, அவன்கிட்ட ஒப்படைச்சிடலாம். வேலை முடிஞ்சு. நல்ல புத்தி சுத்தி. ஆமா தோல் சுத்தி இருக்க கையை காணாம். வெயிட் பண்ணுங்க காய்ஸ். ஆக்சுவலா வந்து பசங்க வந்துகிட்டு இருக்காங்க. வந்தோடனே நைட்டு வந்து இன்னைக்கு ஃபன் கண்டிப்பா உண்டு. இத்தனை பேரும் அலப்பறை பண்ண தான் போறாங்க. கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. அப்படி வேற வருங்களா? சரிங்க சரிங்க. ஆத்தடி எத்த தண்டி. இரு குடுக்குற இரு. அட இருப்பா இரு இந்தா இந்தாப்பா கேட்ச் போடுறா டேய். ட்ரைன்டரா கரெக்டா போடு. கையில கொடுக்கும்போது பயமா இருக்குடா, கடிச்சிருமோண்டு. கையில கொடுக்கும்போது மட்டும் கேட்ச் பிடிச்சு மிஸ் பண்ணிருச்சு. இந்தா கையில கொடுத்தா பயம்டா. இப்படி ஏறா அடுக்க போட்டுறா. ரெக்கார்ட் ஆன் பண்ணிட்டியா? ஆன் பண்ணிட்டாப்ல. அட பாவி, அடுக்கு போட்டு எடுத்துக்கோன்றா. டேய் ஏன்டா இப்படி பண்ற? கரெக்டா தான் எடுத்துர்க்கேன். இங்க வா. கவுதுடா, கைய கவு பாக்குதுடா. அண்ணா ஏன் நாய் கத்துது? பிஸ்கெட்ஸ் தீந்து போச்சு. ஹைட்ல வீசு பிடிக்குதா பாப்பா? கேட்சா சூப்பர் கேட்சா பாப்பல. இது குப்பை தட்டி எங்கன்னு பார்த்து இது குப்பையை போட்டோம். கூடயே வருதுடா குப்பை தட்டி. எங்கடா? கீழே காத்துறா லுக்கில. நாங்கடா அவளுக்கு கீழே போவாத. ஆக்சுவலா கைஸ் இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பா இருக்கேன். பாத்தீங்கன்னா என்னன்னு காட்டுறேன் பாருங்க. ஆக்சுவலா இங்க 2 பேர் இருக்காங்களா, இன்னும் 2 பேர் வந்து உள்ள இருக்காங்க. பாருங்க இங்க பாருங்க. வந்துட்டான், இன்னொருத்த வந்துட்டான். இவங்களை வந்து தடவிக்கிட்டே இருக்கணும். தடவுறதை நிப்பாட்டினா என் மேல தொத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொருத்தனை கட்டி போட்டாங்க கைஸ். வீடியோ முடிஞ்சு.